ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ சிட்ஸா ஓட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இன்ஸ்டா மூலியமாக பண்ணலாம், நம்ம டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு பண்ணலாம். இது இன்ஸ்டா மூலியமாக எப்படி பண்ணுறது அப்படி தான் நான் ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கே அப்டேட் போட்டிருந்தாங்க. நம்ம ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்திருந்தோம். தம்பியோட பையனுக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றாங்க, 16th டே கும்பிடுவாங்களே அது ஸோ அதனால் ஊருக்கு ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதான் கொஞ்சம் டிலேவாக இந்த அப்டேட்டு. இன்ஸ்டாவில் சிட்ஸா அவார்ட்ஸ் அவங்க இதில் போனீங்கன்னா கீழே அந்த உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜுக்கு லோட் ஆகும். அது ஓட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். அதுதான் இந்த பேஜ். அதில் நீங்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நாமினேஸ் பண்ணல, அது மாதிரி இங்கே ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை ஓட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். ஆல் கேட்டகரிஸ் தமிழ் சொல்லிட்டு நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு அது தமிழில் தெலுங்குல சுவாமி ஒரு அவார்ட் வின் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அது ரெண்டுத்தையுமே ஓட் பண்ணலாம். தமிழில் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் தெலுங்கு, அது உங்களுக்கு விருப்பம். ஸோ போய்ட்டு கிளிக் பண்ணி ஓட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பெஸ்ட் ஆக்டர் தான் இருக்கும். அதில் சுவாமி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் சப்மிட் ஓட் கொடுங்க. சப்மிட் பண்ணதுமே ஓட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஒன் அதான் அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஜோடி, பெஸ்ட் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். கீழே உங்களுக்கு எதில் நீங்கள் ஓட் பண்ணி அவ்வளோதான். ஜஸ்ட்டு அது ஆஃப்டர் 5 minutes ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பி கொடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு சொல்ல, நீங்கள் ட்ரை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி. இதுவே நீங்கள் இது இன்ஸ்டாகிராம் மூலியமாக பண்ணுறது. இல்லை நீங்கள் இன்ஸ்டா இல்லை அப்படின்னா சிட்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் கிளிக் பண்ணுங்கள். சிட்ஸா ஓட்டிங்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் சிட்ஸான்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு இருக்க ரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் போகும். அதில் ஓட் நவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ரீடாக்ட் ஆகும். அதுதான் இந்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் வரதில்லை இந்த பேஜ். இல்லை நீங்கள் ஓட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரீவியஸில் வந்துச்சு இல்லையா, ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தமிழ் தெலுங்குன்னு பார்த்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஓட் சப்மிட் ஆகும். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான் ஓட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு. இது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்மளுக்கு டெய்லி முடிஞ்சளவுக்கு 5 minutes ஒன்ஸ்னால் நம்மளே அவ்வளோ ஓட் போடலாம். எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும்போது ஓட் பண்ணுங்கள். நம்மளோட வின் பண்ணியே ஆக வைக்கணும். சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா அண்ட் ஜோடி அண்ட் பெஸ்ட் ஆக்டரில் நம்ம பிரவீன் சாருமே இருக்கார். நான் வீடியோ பேசுகிறது டிலேவாக தான் வரும், பட் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுலேயும் வந்திருக்குது. பெஸ்ட்டு ஹீரோ தெலுங்குலையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அதுதான் இருக்கும். அதுலேயுமே நம்ம சுவாமி பிள்ளை தான் இருப்பார். போய்ட்டு கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்கள். திரும்பி ஓட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய கேள்விக்கான பதில் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ ரிப்பீட்டட் மோடில் ஓட் பண்ணலாம். எல்லா கேட்டகரியிலுமே ஓட் பண்ணலாம். இது கேட்டகரியில் தான் ஓட் பண்ணணும் மஸ்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ ஓட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓட் பண்ணி எப்படியாச்சும் வின் பண்ண வைங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணேன். பட் கிளாரிஃபை லேட்டாக தான் வரும். இல்லை இருக்க நைட்டு தான் மேக்ஸிமம் தான் நான் பேச முடியும். நான் பேசி உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்னா என்னன்னாலும் கேளுங்க. கீழே வேறு யாராச்சும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நம்மளால பண்ண முடியாட்டியும் வேறு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க.